மலர் மருந்துகள், ஃப்ளவர் மெடிசன். இது புரிஞ்சா வீட்டில் இருந்துங்க மாதம் 1 lakh மினிமம் சம்பாதிக்கலாம். மேக்ஸிமம் 10 லட்சம் சம்பாதிக்கலாங்க. அது உங்கள் திறமைங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. மலர் மருந்து அப்படின்னா என்ன? லண்டனில் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிறவர் ரொம்ப வருஷம் முன்னால் ரிசர்ச் பண்ணுறாரு. மலர்களில் மருந்து இருக்குது. ஒரு மலர்னா என்ன? ரோஜா, மல்லி, நம்ம ஊரில் செம்பருத்தி இருக்கு இல்லைங்களா, மலர், ஃப்ளவர்ஸ். அதில் இதழ்கள் இருக்கு இல்லைங்களா, அது. இப்போ ரோஜா பூ எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு, ரோஜா பூவோட இதழ்கள் தண்ணியில் போட்டு வெயிலில் 2 நாள், வெயில் நேரடியாக படுற மாதிரி 2 நாள் வெயிலில் வச்சிடணும். 2 நாள் வச்சு எடுத்தீங்கன்னா ரோஜா பூ இதழ்களில் இருக்கும் மருந்து தண்ணீருக்குள் வந்துவிடும். பிறகு ரோஜா இதழ்களை வெளியே எடுத்து விட்டு அந்த தண்ணியை குடித்தோம்னா நோய் குணமாகும். இதான் விஷயங்க. இது ஒன்று சொல்லிட்டேன் இல்லையா? ஏங்க மல்லிகைப்பூ எப்படின்னு கேட்கக்கூடாது. ஏதாவது ஒரு மலரை, ஏதாவது ஒரு இலையை, ஏதாவது ஒரு பொருளை தண்ணீரில் வைத்து வெயிலில் 2 நாள் வைத்தால் அதில் உள்ள சத்து தண்ணீருக்குள் வருகிறது. அதை எடுத்து குடித்தால் வியாதிகள் குணமாகுது. இதுதாங்க கான்செப்ட் மலர் மருந்துகள். அப்போ அவர் லண்டன்ல இருந்தனால அங்கிருக்கிற ஒரு 38 மலர்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதை தண்ணியில் போட்டு இதே மாதிரி மருந்தா மாற்றி இவர் குடிச்சு பார்த்து மற்றவங்களுக்கு கொடுத்து என்ன நம்மளாம் ரியாக்ஷன் வருதுன்னு பல வருட ஆராய்ச்சி செஞ்சு இந்த மருந்தை குடிச்சா இந்தந்த வியாதிகள் குணமாகுது, அந்த மருந்தை குடிச்சா, அதாவது அந்த மலரை குடிச்சா இதுன்னா ஒரு புக் எழுதிட்டாருங்க. அந்த புக்கு ரொம்ப பெருசா இருக்காதுங்க, இத்தினூண்டு தான் இருக்கும். ஒரு மலர் பேஜுக்கு மேல சப்ஜெக்டே இல்லை. மொத்தமே 38 பேஜை படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க? இவ்வளவுதாங்க சப்ஜெக்டே, மொத்தம் இவ்வளவுதாங்க. மலர் மருந்துங்கிறது 800 பேஜ் புக்கெல்லாம் இல்லை, 38 பேஜ் புக்கு, அவ்வளவுதான் சப்ஜெக்ட். மொத்த சப்ஜெக்ட் இவ்வளவுதாங்க. நீங்க மலர் மருத்துவர் ஆயிடலாங்க.